பிறந்தநாள் பரிசு. திவ்யா கோபமாக அமர்ந்திருந்தாள். கணவன் அருகில் வந்து, ஏன் திவ்யா ஒரு மாதிரி இருக்க என்று கேட்க, அவள் வெடித்தாள். என்னங்க, இன்னைக்கு என் பிறந்த நாள். ஒரு சின்ன கிஃப்ட் கூட வாங்கித் தரணும்னு உங்களுக்கு தோணலையா? சரி, கோபப்படாதே. இந்த ஐஸ்கிரீமை சாப்பிடு, அப்புறம் பேசலாம் என்று ஒரு கப்பில் ஐஸ்கிரீமை நீட்டினான். என்னங்க இது, பிறந்த நாளுக்கு வெறும் ஐஸ்கிரீம் தானா? என்று அழுத்துக்கொண்டே ஒரு ஸ்பூனை எடுத்து வாயில் வைத்தாள். உள்ளே ஏதோ தட்டுப்பட எடுத்து பார்த்தாள். மின்னும் தங்க மோதிரம். திவ்யா இன்ப அதிர்ச்சியில் உறைந்து போனாள். என்னங்க இது மோதிரம், இதை ஏன் காலையிலேயே கொடுத்திருக்க கூடாதா? என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள். அவன் அவளது கையை பிடித்துக்கொண்டு சொன்னான். காலையிலேயே கொடுக்கணும்னு தான் நினைச்சேன் திவ்யா. நீ குளிச்சிட்டு வரும்போது கண்ணாடி முன்னாடி நின்னு தலை வாரும்போது உன் கண்ல படுற மாதிரி அங்க வச்சேன். நீ அவசரத்துல கவனிக்கல. சரி, நீ சாப்பிட்டுட்டு தண்ணி குடிப்பேன்னு டம்ளர்ல போட்டு வச்சேன். அப்ப கூட நீ கண்டுக்கல. சரி, சாப்பிட்டுட்டு கக்கூசுக்கு போவேன்னு கக்கூசுல போட்டு வச்சேன். அவன் சொல்லிக் கொண்டிருக்கும்போதே என்ன கக்கூசிலையா? வா. திவ்யா அருவேறுபோடு பார்த்தாள். அதே நேரம் அவளுக்கு வாந்தி வருவது போல் குமட்டிக் கொண்டு வந்தது. அடி கள்ளி, செகண்ட் பேபியா? ஏற்கனவே எரிச்சலிலிருந்த திவ்யா அவனை முறைத்தாள். எழுத்து: சரவணன் சூர்யா.